ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓங்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி பெறவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி 26/10/2015 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் அங்காரகன் செவ்வாய் சம்பந்தமான விஷயம். ஏற்கனவே சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் சொன்னோம். இன்றைக்கி செவ்வாய் பகவான் சம்பந்தமான பரிகாரத்தை சொல்கிறோம். இந்த யாரெல்லாம் இதை பண்ணலாம், எந்த ராசி எந்த லக்னம் எந்த தசை நடக்கிறவங்க பண்ணலாம், அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கிறவங்களும் பண்ணலாம், ரெண்டுத்தையும் சொல்கிறோம். இப்போ நான் மேஷராசியில் பிறக்கல, அதனால் நான் பண்ணலாமா வேண்டாமான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் அதிலும் பண்ணலாம். மேஷராசியில் பிறக்கலைனாலும் இப்போ சொல்ல போகிற பிரச்சனை இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அதாவது மேஷ லக்னம் அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தாலும், மேஷ ராசி அல்லது விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலும், செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தாலும், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், செவ்வாய் தசை அல்லது செவ்வாய் அங்காரகனோட புத்தி நடந்தாலும், ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இல்லை, அதாவது செவ்வாய் தோஷம் இருந்து கல்யாண தடை உடைய ஆணோ பெண்ணோ 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்து கல்யாண தடை உள்ளவர்களும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷத்தால் தடை உள்ளவர்களும், பூமி நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும், பூமி நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும், அல்ல வீடு வாங்கணும்னு நினச்சிப்பீங்க, வாங்க முடியாமல் போயிருக்கும், இல்லை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாங்க முடியாமல் போயிருக்கும், இல்லை வீடு கடனில் இருந்து சச்சரவு பார்ப்பீங்க, அல்லது சகோதர வழி தொல்லை உள்ளவர்களும், சகோதரன் அல்லது சகோதரி வழியில் தொல்லை உள்ளவர்களும், ரத்த சம்பந்தமான தொல்லை உள்ளவர்களும், பிபின்னு எடுத்துக்கலாம், பிளட் ப்ரெஷர் எடுத்துக்கலாம், அது மாதிரி ரத்த சம்பந்தமான தொல்லை உள்ளவர்களும், சதா சண்டை சச்சரவு மன வருத்தம் பகை உள்ளவர்களும் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செய்யணும். இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணுன்றதை இப்போ சொல்ல போகிறோம். இப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, முதல்ல வெள்ளை வஸ்திரம், அவங்கவுங்க யார் தானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க கைக்கு 2 முழம் குறைஞ்சபட்சம் இல்லை 1.5 முழத்தில் வெள்ளை வஸ்திரத்தை மடிச்சுக்குங்க. அதுக்கு மேலே மந்தார இலை, தையலை, மந்தார இலை கிராமத்தில் நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க, நகரத்தில் மறந்து போயிருப்பாங்க. இந்த மந்தார இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே அரிசி, இந்த அரிசி பச்சை அரிசி, அதாவது வேக வைக்காத அரிசி, இந்த அரிசியை சேர்த்துட்டோம். அதுக்கு மேலே இந்த கலசத்தை வச்சு நூல் சுற்றின கலசம், அதில் குங்குமம் வச்சுருங்க. அப்புறம் மாவில் வைங்க. அதுக்கு மேலே மஞ்சள் தேங்காய், எல்லாத்துக்கும் குங்குமம். இதுக்குள்ளே ஜலம் சேர்க்கணும். இந்த தண்ணீர் கிணத்துலேருந்து எடுத்ததாக இருக்கிறதோ நதியிலேருந்தோ குளத்துலேருந்து எடுத்தால் விசேஷம். அப்படி இல்லைன்னா போர்லேருந்து எடுத்துக்கங்க. குழா தண்ணியோ இல்லைன்னா மினரல் வாட்டரோ வேண்டாம், சரிங்களா? குழா தண்ணியோ மினரல் வாட்டரோ அல்லது சூடு பண்ண தண்ணியோ கட்டாயம் வேண்டாம். இப்போ இந்த ஜலத்தை சேர்த்த உடனே அது உள்ளே கொஞ்சம் வெட்டி வேறு சேர்த்துக்கலாம். ஏலக்காவையும் லவங்கத்தையும் பொடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம். சிட்டிகை தான், கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் முதல்ல பூர்வாங்கன்னு சொல்லுவோம், ஆரம்பம். இது உங்களுக்கு இந்த 9 கிரகத்துக்கும் இது பொதுவானது தான். இப்போ சூரியன்லேருந்து கேது வரைக்கும் நாம் எந்தெந்த கிரகத்துக்கு தானம் பண்ணுறதா இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே பொதுவானது தான். இது நாம் இதை தானம் பண்ண போகிறதில்ல. இந்த 9 கலசத்தையும் நீங்கள் தானம் பண்ண வேண்டியதில்லை. நான் எதை தானம் பண்ணுறோன்னு சொல்கிறனோ அதை மட்டும்தான் காட்ட போகிறோம். இது எல்லாமே பண்ணி வச்சுக்கணும், ஆனால் இதை தானம் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு சார்ட்டில் எந்தெந்த திசையில் என்னென்ன கிரகங்கள்ன்றதை காட்டுறோம், நீங்கள் அதை பார்த்துக்குங்க.
இப்போ நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து எழுதிட்டு இருப்பீங்க. இன்னொரு வாட்டி இந்த கட்டத்தை பாருங்கள். நடுவில் ஒன்றுன்றதுல தான் பார்வதி பரமேஸ்வரன் இல்லை லக்ஷ்மி நாராயணன். அடுத்து இங்கே பாருங்கள், கிழக்கு பக்கம் ஓம் இந்திராய நமக, ஓம் அக்னியே நமக, ஓம் தர்மராஜாய நமக, ஓம் யமாய நமக, ஓம் தர்மராஜாய நமக, ஓம் நிறுத்தியே நமக. இது வந்து பாருங்கள், இது வந்து தென்மேற்கு. இது வந்து ஓம் வருணாய நமக. இது வந்து வடமேற்கு. ஓம் வாயுவே நமக. இது வந்து வடக்கு. ஓம் குபேராய நமக. இது வடகிழக்கு. ஓம் ஈசானாய நமக. இது மாதிரி 9 கலசத்தை நீங்கள் தொட்டு தியானம் பண்ணால் போகிறோம். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம். அப்புறம் என்ன பண்ணலாம், தூப தீபம் காட்டி இந்த மாதிரி பண்ண உடனே நீங்கள் தீபம் காட்டி வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் உடைச்சி நைவேத்தியம் பண்ணிட்டோ, கல்புரார்த்தி காமிச்சிட்டோ, இந்த பூஜை வந்து முதல்ல இது ஆரம்ப பூஜை. இதுக்கு அப்புறம்தான் இன்றைக்கி வந்து நாம் என்ன பண்ணணுன்றதை சொல்ல போகிறோம்.